ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எங்க குலதெய்வம் கோயிலுக்கு நாங்க சாமி கும்பிட வந்திருக்கோம். அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்லப் போறேன். வீடியோவ மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். குலதெய்வம் கோயில்னா என்னோட வீட்டுக்காரோட சாமி சைடு இப்போ நாங்கள் பொங்க வச்சு சாவா இருக்கிறதுக்காக வந்திருக்கோம். இது எதுக்காகன்னா, தம்பி பிறந்து ஒரு 3 மாதத்துலேயே தம்பிக்கு பேர் வைக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்திருந்தோம். அப்போது பேர்லாம் வச்சுட்டு பொங்க வச்சுட்டு பேர் வச்சுட்டு திரும்ப போயிட்டோம். சரி, திரும்ப மொட்டை எடுக்கணுமே அப்படின்னு சொன்னாங்க. மொட்டை எடுக்கிறதுக்கு சாவா இல்லை கெடா அந்த மாதிரி ஏதாவது நேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களால் முடிஞ்சது சாவா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டு சாமிக்கும் அவங்க வீட்டு சாமிக்கும், அதாவது என் சைடில் எங்கள் குலதெய்வத்துக்கும் அவரோட சைடில் அவரோட குலதெய்வத்துக்கும் மொட்டை எடுத்து பொங்க வச்சு சாவா இருக்கிறதா நேர்ந்துக்கிட்டோம். நாங்கள் எதுக்காக 2 சைடும் நேர்ந்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெக்னென்ட் ஆனதே ஒரு விசித்திரமாக தான் இருந்துச்சு. என்னன்றதை நான் ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். இப்போது இதை மட்டும் சொல்கிறேன். எங்கள் 2 வீட்டு சாமியும் சேர்ந்து தான் எங்கள் கெவினை கொடுத்தாங்க. அதனால தான் 2 சைடுமே சரிசமமாக செய்யலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். கெவினுக்கு ஒரு 10 மாதம் 11 மாதம் ஆயிடுச்சு பிறந்து. அப்போது சரி, மொட்டை எடுத்துடலாம், பிறந்த முடி எடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்தா நாங்கள் சாமிக்கு விட்ட சாவா கூவலை. சரி, கூவாத சாவா அறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேட்டதுக்கு சாமியார்கிட்ட கேட்டோம். அவங்க சொல்லிட்டாங்க, சரி வேறு சாவா பிடிச்சி அறுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நாங்கள் சந்தையில் காலையில் வாங்கிட்டு வந்து நைட்டு வச்சுருந்தோம். மறுநாள் காலையில் பார்த்தா அது அப்படியே செத்து போச்சு. இது சாமி குத்தமா என்னன்னு தெரியலை. அதையும் கேட்டோம். கேட்டதுக்கு சரி, அவருக்கு விட்ட சாவாவே நீங்கள் அறுத்துருங்க அப்படின்றப்போ, சரி இப்போதைக்கு கூவலை சாவா, என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு வெறும் மொட்டையாக எடுத்துகிட்டு வந்துடுங்க, பொங்க வச்சு முடி எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அப்போ போய் தம்பிக்கு முடி எடுத்துகிட்டு பொங்க வச்சுட்டு வந்துட்டோம். வந்து கொஞ்ச நாள் கழித்து அப்படியே எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, மாமனாருக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு பார்த்து அவருக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்படியே 4 நாள் தான் அவருக்கு தெரிஞ்சு 4 நாள் தான் இருந்தார். அப்படியே இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் எந்த ஒரு சுபகாரியமும் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது 1 வருஷம் முடிஞ்சு அவருக்கும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சுருளிக்கு போயிட்டு வந்து எல்லாம் முடிஞ்சு, இப்போது சாமி காரியத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் இங்கே அவரோட குலதெய்வம் கோயிலுக்கு, அதாவது எப்பயும் கும்பிட்ற வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போது தம்பிக்கு மொட்டை எடுக்காமல் வெறும் பொங்கலை மட்டும் வச்சு சாவா அறுத்துட்டு நல்லபடியாக சாமிக்கு சேர வேண்டியதை நாங்கள் செஞ்சுட்டு, எந்த குறையும் இல்லாமல் எல்லாம் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்களுக்கு எப்பவும் துணையாக இருப்பான்ட்டு வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு வீடியோ தம்பிக்கு நெக்ஸ்ட் வீக் மொட்டை எடுக்க போகிறோம். அது எங்கள் வீட்டு சாமிக்கு. அதையும் அப்லோட் பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோலாம் லேட்டாக தான் வருது. ஏன்னா சொல்லக்கூடாது, டைம் இல்லை, எடிட் பண்ணுறதுக்கு முடியல, நான் தான் எல்லாம் பண்ணணும். என் பையனை பார்க்கவே டைம் சரியாக இருக்குது. வீடியோஸ் லேட்டாக வருதுன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். எப்படின்னாலும் வீடியோ வந்து சேரும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.